அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இந்தியா அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை, அதாவது அமெரிக்காவுக்கான இன்டர்நேஷனல் போஸ்டல் சர்வீஸை இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமையே இதற்கான அறிவிப்பு வந்துவிட்டது. இந்த நிலையில்தான் இந்தியாவைப் போலவே ஐரோப்பிய நாடுகளும் இந்த சேவையை நிறுத்தியுள்ளன. முன்னதாக அமெரிக்க அரசு டி மினிமிஸ் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்தது. இதன் மூலம் $800 குறைவான மதிப்புள்ள பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் போது அதற்கு சுங்க வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி விதிக்கப்படாது. ஆனால் இப்போது இந்த திட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. புதிய திட்டம் எதையும் அமெரிக்கா இன்னும் அறிவிக்கவில்லை. அதற்கான கொள்கைகள் வகுக்கப்பட்டு புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் $64.6 பில்லியன் மதிப்புள்ள 1.36 பில்லியன் அஞ்சல் பார்சல்கள் உலகம் முழுவதும் இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருப்பதாக அந்த நாட்டு கஸ்டம்ஸ் மற்றும் பார்டர் புரொடெக்ஷன் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் $800 வரை மதிப்புள்ள பொருட்களுக்கு இதுவரை வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இனி அது ரத்து செய்யப்படுகிறது. அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களுக்கும் அவற்றின் மதிப்பை பொருட்படுத்தாமல் சர்வதேச அவசர பொருளாதார ஆற்றல் சட்டத்தின்படி சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். எனினும் $100 வரையுள்ள பரிசு பொருட்களுக்கு மட்டும் வரி விலக்கு அளிக்கப்படும். இதர பொருட்களுக்கு வரி வசூலித்த பிறகே அஞ்சல் அனுப்ப வேண்டும். எனவே ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து வகையான அஞ்சல் பொருட்களின் முன்பதிவுகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நமது இந்திய தபால் துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதன்படி அமெரிக்காவுக்கான அந்த இன்டர்நேஷனல் போஸ்டல் சர்வீஸ் தற்காலிகமாக இன்று முதல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்தியாவைப் போலவே தற்போது டென்மார்க், ஜெர்மனி, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளும் உடனடியாக ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளன. ஆஸ்திரியா மற்றும் பிரான்சும் கூட இந்த முடிவை இன்றிலிருந்து செயல்படுத்துகின்றன. இங்கிலாந்தின் ராயல் மெயில் இன்று முதல் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. நோர்டிக் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமான இத்தாலியின் அஞ்சல் சேவை ஆகஸ்ட் 30 முதல் இதே போன்ற இடைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது. 51 ஐரோப்பிய பொது அஞ்சல் இயக்குநர்களின் சங்கமான போஸ்ட் யூரோப் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் அதன் அனைத்து உறுப்பினர்களும் இதே முடிவை எடுப்பார்கள் என கூறியுள்ளது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஷிப்பிங் சேவை நிறுவனமான DHL என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சுங்க வரிகள் எதிர்காலத்தில் எவ்வாறு வசூலிக்கப்படும், யார் வசூலிப்பார்கள், என்ன கூடுதல் தரவுகள் தேவைப்படும், அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கு தரவு பரிமாற்றம் எப்படி நடக்கும் என்பதில் முக்கிய கேள்விகள் தீர்க்கப்படாமல் உள்ளன. எனவே அமெரிக்காவிற்கு அஞ்சல் பார்சல்களை இனி கொண்டு செல்லவே முடியாது, இவ்வாறு கூறியிருக்கிறது. ட்ரம்ப் அதிபரானதிலிருந்து அமெரிக்கா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதனுடைய நட்பு நாடுகளுடன் அமெரிக்கா தனது உறவை மாற்றியமைத்ததன் காரணமாக இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பரஸ்பர வரி விஷயத்தில் ஜப்பான், இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் என நட்பு நாடுகளுக்கும் கூட அமெரிக்கா வரி போட்டு தள்ளியிருக்கிறது. இதனால் இந்த நாடுகள் அதே பாணியில் அமெரிக்காவுடன் உறவை மாற்றியமைத்திருக்கின்றன. அஞ்சல் விஷயத்தில் இந்த நாடுகள் கராரான நடவடிக்கையை எடுக்கவும் ட்ரம்பின் அணுகுமுறைதான் காரணம். மறுபுறம் எந்த நாடும் அமெரிக்காவை பெரியதாக கண்டுகொள்வதை போல தெரியவில்லை. உதாரணத்திற்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம். இந்தியா கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது. ஆனால் வரி விஷயத்தில் நம் முதுகில் அமெரிக்கா குத்திவிட்டது. இருப்பினும் நாம் அமெரிக்காவை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது, சீனாவிடமிருந்து எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடாது என்று சொல்லியும் கூட நம் இந்தியா அதையெல்லாம் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.